ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ஏடன் ஜீரோ சீசன் 2 எபிசோட் 12 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் சில இடங்களில் நீங்கள் முக்கியமான விஷயங்களை நோட்டீஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸ்பாய்லர் ஆனாலும் பரவாயில்ல, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கதை தெளிவாக புரியும். சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசாமல் இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏடன் ஜீரோ சீசன் 2 எபிசோட் 12. கேட்லிப்பர் பவருக்காக ரெபேக்கா வந்து டிராகன் டார்கெட் பண்ணியிருப்பான். செகண்ட் டைம் இவங்க ஃபைட் பண்ண போனதில்ல, நம்ம ஹீரோவை அவன் கல்லா மாற்ற ட்ரை பண்ணியிருப்பான். பட் கரெக்டான டயத்தில் வயசு அந்த இடத்துக்கு வந்திருக்கான். டிராகனோட லைஃப் எனர்ஜியை மற்றவங்க கிட்டே ரிவர்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ டிராகன் வந்து இப்போ பார்க்கறதுக்கு ஒரு மான்ஸ்டர் மாதிரி மாறிட்டான். உங்கள் உயிரை கொடுங்க, உங்கள் உயிரை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன் கத்திக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை அவன் ஷூட் பண்ண போகும்போது நம்ம ஹீரோக்கு ப்ரீவியஸ் பால்ல இருந்த மெமரிஸ் ஞாபகம் வருது. நம்ம ஹீரோவோட உண்மையான ஓவர் டிரைவ் வந்து அவேக்னிங் ஆகுது. இதில் நம்ம ஹீரோ கிரியேட் பண்ண பிளாக் ஹோல் வந்து டிராகனோட மெமரிஸை நம்ம ஹீரோ பக்கமாக விளை வைக்குது. நீ ஆல்ரெடி அதிக நாள் வாழ்ந்து ட்ரை பண்ணி தூங்குறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பண்றான். கடைசியில் ஒரு வழியா டிராகனையும் அவங்க தோற்கடிக்கிறாங்க. இப்போ டிராகனுமே வந்துட்டு ரொம்பவே வயசான ஆள் மாதிரி மாறிட்டான். இப்போ எல்லாருமே நம்ம ஹீரோவை தேடி அந்த இடத்துக்கு வராங்க. நான் கண்டிப்பா இனிமே என் ஃப்ரெண்ட்ஸை ஆள வைக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஆளுறான். மதர் ஆஃப் காஸ்மோஸை தேடி திரும்பவும் நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே கிளம்புறாங்க. இந்த சாக்ரா காஸ்மோஸை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு தடவை கிராண்ட்பெல் போயிட்டு போலாம் நம்ம ஹீரோ சொல்றான். அங்க போய் பார்த்தா அப்புறம் தான் எல்லா ரோபோட்டும் நடிச்சு சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம ஹீரோவை வெளியே அனுப்பியிருக்குன்னு தெரியுது. இறந்து போயிட்டா நினைச்சு நம்ம ஹீரோவோட கிராண்ட்பா திரும்ப அந்த இடத்துல வந்து நிக்கிறான். கிராண்ட்பா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கவும் ஹெர்மிட்டா அவனை பார்த்துட்டு ஜீகி அப்படின்னு சொல்லி ஹாப்பி ஆகுறா. அப்படின்னா இவர் தான் ரியல் மாஸ்டரா அப்படின்னு சொல்லி பீனோ பாக்குறா. ஆனா இவர் இறந்துட்டாருல சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்கவும் கிராண்ட்பா நீங்க உயிரோடு தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவன் கிட்ட போறான். பட் ஜீகி என்னடா நாட்டையே ரெண்டா பழக்கிறான். ஜீகி என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஹெர்மிட் கேட்கறா. யாரையும் எதுக்கு விடாதபடி அவன் கிராவிட்டியை யூஸ் பண்றான். இவன் நம்ம ஹீரோ அவன் கிராவிட்டியை இதில் யூஸ் பண்ணி எந்திக்க ட்ரை பண்ணாலுமே அப்பவும் நம்ம ஹீரோவால எந்திக்க முடியல. ஷேக்கி, நான் தப்பு பண்ணிட்டேன். நான் உன்னை வளர்த்திருக்க கூடாது, உன்னை ஸ்பேஸ்க்கு அனுப்பி இருக்க கூடாது. ஹியூமன்ஸ்ல அக்லியான முட்டா கிரேச்சர் அப்படின்னு சொல்லவும் ஹியூமன்ஸ் அண்ட் ரோபோட் தனித்தனி இண்டிவிஜுவல் எல்லாருமே ஒன்னும் மோசம் கிடையாது அப்படின்னு ஹெர்மிட் சொல்றா. நான் சில யூஸ்ஃபுல்லான ஹியூமன்ஸும் இருக்காங்க தான் அப்படின்னு ஜீகி சொல்றான். இப்போ ஒரு ஷிப் மேல இருந்து வருது. ரோபோட்ஸ் தான் இனிமே ஹியூமனிட்டி ஆட்சி செய்யும் அப்படின்னு ஜீகி சொல்றான். பீனோ, நீ எங்க பக்கம் வந்தாகணும். என் ஆர்டர்ஸ் உன்னால டிசோபே பண்ண முடியாது. அப்படிதான் நான் உன்னை கிரியேட் பண்ணிருக்கேன் அப்படின்னு ஜீகி சொல்றான். கிராண்ட்பா ஏன் இப்படிலாம் பேசுறீங்க, உங்களுக்கு என்னாச்சு? நம்ம ஹீரோ ஆளறா. ஹியூமன்ஸை கண்ட்ரோல் பண்ண போறாங்களா, ஹியூமன்ஸ்க்கோ ரோபோட்ஸ்க்கோ வார கிரியேட் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க. ரெபேக்கா அதை பாருன்னு ஹாப்பி சொல்லவும் ஈடன் சொன்ன அப்படின்னு ரெபேக்கா பாக்குறா. பீனோ இங்க வா, இது என் ஆர்டர் அப்படின்னு ஜீகி சொல்லவும் பீனோவும் இப்போ அப்படியே ஜீகியை நோக்கி போறா. உன்னை நான் எதுக்கு கிரியேட் பண்றேன்னு சொல்றேன், ப்ரோக்ராமை மட்டும் ஃபாலோ பண்ணு, உனக்குன்னு தனியா சொந்தமா யோசிக்க தெரியாது அப்படின்னு சொல்லவும் நான் தான் இஎம்பி பீனோ கமாண்டிங் ரைட்ஸை ஜீகிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன், சிஸ்டம் ரீஸ்டார்டிங், அன்னெசரி ஃபைலை டெலீட் பண்றேன் அப்படின்னு பீனோ சொல்லவும் பீனோ அந்த மாதிரி பண்ணாத, நீ எங்க எல்லாரையும் பத்தி மறந்துருவ நம்ம ஹீரோ மத்தவங்களும் சொல்றாங்க. இங்க என்னதான் நடக்குது? ஷீக்கி ஒருவேளை இதுவா ஆக்டிங்கான்னு ரெபேக்கா கேட்கவும் கிராண்ட்பா தூங்கிட்டு இருந்தாருல, அவருக்கு இந்த பிளானை பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இது ஒன்று ஆக்டிங்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த மொத்த இடத்தையுமே வந்துட்டு கிராவிட்டி ஈத்தரை யூஸ் பண்ணி ஜீகி வந்து டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிக்கிறான். அங்க கிடக்கிற ரோபோட்ஸ்லாம் அப்படியே கீழே வந்து மத்த எல்லாரும் கீழே விட போகவும் நம்ம ஹீரோ டக்குனு அவன் ஈத்தர் பவரை யூஸ் பண்ணி மத்த எல்லாரையும் போய் காப்பாத்துறான். ஹெர்மிட் ஈஸியா மேல வந்துட்டா. ஹோம்ராவை வயசு போயிட்டு மேல வரா. ரெபேக்கா நீ ஓகே தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். பீனோ, நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை உன் விருப்பப்படி பண்ணு, நீ என்ன ஆகணும்னு நினைக்கிறியோ அதையும் உன் விருப்பப்படி பண்ணு, உன்னால சூஸ் பண்ண முடியும், ஏன்னா உனக்கு ஒரு ஹார்ட் இருக்கு, நீ வாழணும்னு ஆசைப்பட்ட லைஃபை பத்தி மறக்காத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் ஹியூமன் ஆகணும்னு ஆசைப்படுறேன். என்ன நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா, எதுக்கு உங்களை பத்தி கவலைப்படாம ஒரு ரோபோட்டை பத்தி கவலைப்படுறீங்க அப்படின்னு பீனோ நம்ம ஹீரோ கிட்ட கேட்டப்போ நீ ஜஸ்ட் ஒரு ரோபோட் கிடையாது, நீ என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். மாஸ்டர், நான் உங்க கூடயும் மத்தவங்க கூடயும் தான் இருக்கணும், நான் ஹியூமனா மாறணும் அப்படின்னு பீனோ சொல்றா. ஓ அப்படியா அப்படின்னு ஜீகி அங்க இருந்து ஈடன்ஸ் ஒன் ஷிப்புக்கு போறா. ஹியூமன்ஸ் கூட கடந்த சாவு ஒரு ஷைனிங் ஸ்டார் இதுக்கப்புறம் எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லி ஜீகி அங்கிருந்து மேல போறான். நம்ம ஹீரோவோட ஈடன் ஜீரோ ஷிப்பா அந்த இடத்துக்கு வந்துருது. டீமன் கிங் சீக்கிரமா மேல வாங்க அப்படின்னு சொல்லி வெச் சொல்லவும் டீமன் கிங் இருக்காங்க, கன்ஃபியூஷன் இருக்கு, ஒழுங்கா பேரை யூஸ் பண்ணுன்னு சிஸ்டர் சொல்றா. நம்ம ஹீரோவோட டீம் எல்லாருமே இவ ஈடன் ஜீரோ ஷிப்புக்குள்ள ஏறிட்டாங்க. அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஜீகி தான் கத்து கொடுத்துருப்பான். அப்படியே இந்த ஜீகி ஏன் இப்படி மாறிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒரு வழியா எல்லாருமே இப்ப கிராண்ட்வெல்ல விட்டு வெளியே வந்துட்டாங்க. என்னதான் நடக்குதுன்னு சிஸ்டர் கேட்கவும் எனக்கு எப்படி தெரியும் ஹெர்மிட் சொல்றா. ஜீகி ஹியூமன்ஸ் ஆட்சி பண்ணணும்னு நினைக்கிறாரா, அவர் ரொம்ப கைண்ட் ஆச்சே அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. சாரி நான் அவங்களை கஷ்டப்படுத்திட்டலான்னு பீனோ சொல்லவும் நல்ல வேளை நீ எங்களை விட்டு போகல அப்படின்னு ஹோமரா ஹாப்பியா இருக்கா. ஈடன்ஸ் ஒன் ஷிப்பையும் போய் உங்களை ஃபாலோ பண்ணி வருது. ஹலோ ஈடன் ஜீரோ க்ரோ அண்ட் 4 ஷைனிங் ஸ்டார், நாதா கேப்டன் கார்னர்னு சொல்லவும் கேப்டன் கார்னரா அப்படின்னு சொல்லி ரெபேக்கா பாக்குறா. ஈடன் ஜீரோ ஜஸ்ட் இந்த ஈடன்ஸ் ஒன்கான ப்ரோட்டோடைப் தான். இப்ப அவேக்கனிங் ஆயிடுச்சு, ஜீரோக்கு இனிமே வேலை இல்ல, ஹியூமன்ஸையும் ஹியூமன்ஸ் பக்கம் இருக்கிற ரோபோட்ஸையும் நான் கொல்ல போறேன். இவங்க தான் டீமன் கிங்கோட 4 டார்க் ஸ்டார்ஸ், 4 ஷைனிங் ஸ்டாரோட சூப்பீரியர் வெர்ஷன் இவங்க அப்படின்னு டீமன் கிங் சொல்றான். 4 ஷைனிங் ஸ்டாரோட சேர்த்து ஈடன் ஜீரோ ஷிப்பையும் மொத்தமா நாங்க டெஸ்ட்ராய் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம சொல்லவும் ஃப்ரெண்ட்ஷிப் தான்
இந்த வேர்ல்டே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜீக்கி சொல்லியிருப்பான். ஃப்ரெண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட், நீங்க தானே எனக்கு கத்து கொடுத்தீங்க. நம்ம ஹீரோ கேட்கவா அந்த ப்ரெஷியஸான ஃப்ரெண்ட்ஸ் கூடயே சேர்ந்து சாக போறோம்னு சந்தோஷப்படு அப்படின்னு ஜீக்கி சொல்றான். உங்களுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி மாறிட்டீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஜீக்கி நீங்க ரொம்ப நல்லவர், எல்லாரும் மாதிரியும் கருணை காட்டுவீங்களே அப்படின்னு சொல்லி வெச்சும் மொத்த ஷைனிங் ஸ்டாரும் கேட்கறாங்க. அவங்க நம்மளோட இன்ஃபீரியர் வெர்ஷனா ஒருத்திய காணுமே, அந்த வால்கரை செத்து போயிட்டான்னு சொல்லவும் ஒரு குப்பைய நமக்குள்ள தேவையில்லப்பா அப்படின்னு டேமன் கிங் சொல்லவும் ஹோமரா டென்ஷன் ஆகுறா. கார்னர் அந்த ஷிப்பை டெஸ்ட்ராய் பண்ணுன்னு ஜீக்கி சொல்லவும், ஆனா டேமன் கிங் அவங்க எல்லாம் சின்ன பசங்க கொல்லணுமா அப்படின்னு சொல்லி கார்னர் கேட்கவும், இந்த ஹியூமன்ஸ் கிட்ட இதுதான் பிரச்சனை, உன்னோட ஸ்டீரிங் ஸ்கில்ஸ்க்காக மட்டும்தான் உன்னை வச்சிருக்கோம், ஒழுங்கா சொல்றத மட்டும் செய் அப்படின்னு டார்க் ஸ்டார்ல இருக்கிற ஒருத்தன் சொல்றான். இருந்தாலும் கார்னர் யோசிக்கவும் அவங்களால எப்படினாலும் பிரச்சனை தான் சொல்லவும், நம்ம ரொம்ப ஸ்ட்ராங், அவங்களாம் ஜஸ்ட் ப்ரோட்டோடைப், அவங்களால நமக்கு பிரச்சனை இல்ல, அவங்க மிலிட்டரி பவர் ஸ்கேன் பண்ணி முடிச்சாச்சு, நம்ம பவரை கம்பேர் பண்ணும்போது அவங்க பவர் ஒரு பூஜைக்கு சமம் அப்படின்னு சொல்லவும் சரி அப்படின்னு சொல்லி கார்னருமே டெஸ்ட்ராய் பண்ண ரெடி ஆகுறான். எல்லாரும் பேட்டிலுக்கு தயாராக சொல்றா. ஈடன் ஹீரோவோட ஷீல்டை இவங்க ஆக்டிவேட் பண்றாங்க. ஷீல்டை மீறியவே இவங்க ஷிப்ல வந்து அதை அட்டாக் ஆகுது. வெளியே என்ன நடக்குதுன்னு ஜின் யோசிக்கிறான். எப்படியே போனா நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு இவங்க மூவ் ஆகி போயிட்டு இருந்தா ஈடன்ஸ் ஒன்னு இவங்களை ஃபாலோ பண்ணி வருது. டேமன் கிங் ஷீகி அவங்கள அட்டாக் பண்ண ஆர்டர் கொடு அப்படின்னு சொல்லி விச் கேட்கறா. ஷீகி இப்ப நம்ம எதிரியா மாறிட்டாங்க, வழி இல்ல அப்படின்னு சொல்லி சிஸ்டர் சொல்றா. ஈடன்ஸ் ஒன் வந்து ஜீரோவை கண்டினியூஸா அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஷீகி இப்படியே போனா நம்ம எல்லாரும் இறந்துருவோம், சீக்கிரமா ஆர்டர் கொடு அப்படின்னு சொல்லி மத்த எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. ஈடன் ஜீரோவை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஜின் பாக்குறான். ஷீகி நீ முடிவெடுத்தா ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரெபேக்கா பாக்க அட்டாக் பண்ணிட்டு டக்குன்னு நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவங்களும் ஒரு பிளாஸ்ட கிரியேட் பண்ணி தப்பிச்சு போலான்னு பாக்குறாங்க. இதுல இருந்தெல்லாம் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு கார்னர் ஃபாலோ பண்ணி வரவும் இவங்க மிசைல லான்ச் பண்ண ஈஸியா அதை டெஸ்ட்ராய் பண்றாங்க. ஒரே நேரத்துல எப்படி அவ்வளோத்தையும் அட்டாக் பண்ணாங்கன்னு இவங்க பார்த்தா ஈடன்ஸ் ஒன்ல இருந்து ஜீரோவா அட்டாக் பண்ண இப்போ ட்ரோன்ஸ் அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா இது என்னதுன்னு ஹோமரா பார்த்துட்டு இருந்தா அந்த ஈடன்ஸ் ஒன் ஷிப்புக்கு மேல ஒருத்தன் நின்றுட்டு இருக்கான். ஒரு டார்க் ஸ்டார்ஸ்ல ஒருத்தனான்னு பார்த்தா டிவைன் லைட்டிங் யூஸ் பண்ணி ஈடன் ஜீரோவோட ட்ரோன்ஸ் எல்லாத்தையும் அவன் காலி பண்ணிருந்தான். ஈடன்ஸ் ஒன்னோட ட்ரோன் வந்துட்டு இப்போ ஜீரோவா அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இப்படியே போனா நம்ம ஷிப் டெஸ்ட்ராய் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இதோட உங்க கதை முடிஞ்சது அப்படின்னு மெயின் கேனனை வச்சு அட்டாக் பண்ண போறாங்க. இதை எப்படியாச்சும் டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ட்ரை பண்றாங்க. லீப்பர் பவரை யூஸ் பண்ணி எப்படியாச்சும் இதுல இருந்து தப்பிக்கவே அப்படின்னு சொல்லி ரெபேக்காவை ட்ரை பண்றா. இதுதான் உன்னோட விதி ஷீகி அப்படின்னு ஜீகி சொல்றான். கேட் ப்ளீஸ் எப்படியாச்சும் ஒர்க் ஆகு அப்படின்னு ரெபேக்கா பேசிட்டு இருக்காரு. எதிரியோட ட்ரோன்ஸ் எல்லாம் யாரோ டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பேட்டில் ஷிப் வருதுன்னு இவங்க பாக்குறாங்க. அது ஸ்பேஸ் பைரட் எல்சா கிரிம்சன் தான் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் ஹாப்பி ஆகுறாங்க. ஹலோ பசங்களா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு எல்சி வந்து நிக்கிறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஜீகியோட பாடி வந்து கிராண்ட் பெல்ல நிறைய இடத்துல உடஞ்சு போய் பாசி பிடிச்ச மாதிரி இருக்கும். பட் ஷிப்குள்ள வந்ததுக்கு அப்புறமா ஃபுல் பாடியுமே அப்படியே புத்தம் புதுசு மாதிரி இருக்கும். ஈடன்ஸ் ஒன்ல இருக்கிற அந்த கார்னர் தான் வந்து அப்பதான் போய் டேமன் கிங் ஜீகியை வந்து அவேக்னிங் பண்ண மாதிரி தெரியுது. அதே சேம் டைமிங்ல தான் நம்ம ஹீரோவோட டீமும் யதார்த்தமா கிராண்ட் பெல்க்கு வந்திருக்காங்க. ஈடன்ஸ் ஜீரோவோட ஈடன்ஸ் ஒன் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்ம ஹீரோவோட டீம் தோக்குற கண்டிஷன்ல இருக்கும்போது அந்த எல்சி கிரிம்சன் கரெக்டா காப்பாத்த வந்திருக்கா. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.